ஹாய் வியூவர்ஸ், டுடே நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ இருக்க போகுதுன்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ இந்த ரெசிபி வந்து என்னென்னா ராஜ்மா பீன்ஸ் கிரேவி. இந்த ரெசிபி வந்து ஃபுல்லாகவே எங்கள் அத்தை பண்ணத ரெசிபி தான். ஸோ இந்த ரெசிபியை வந்து நம்ம எப்படி செய்யலாம் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ராஜ்மா பீன்ஸ். இதை வந்து நைட்டே நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஊறப்பட்டு வச்ச பிறகு காலையில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்படி தான் நல்லா புசு புசுன்னு ஃப்ளஃபியாக இருக்கும். அப்புறம் அதை வந்து குக்கரில் வேக வைங்க. ஒரு 4 to 5 விசில் கிட்ட வச்சு வேக வைங்க. வேக வச்சு இந்த ராஜ்மா பீன்ஸ் வெந்த பிறகு இப்படி தான் இருக்கும். ஸோ பீன்ஸையும் அதை வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அதையும் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த தண்ணி வந்து நம்ம போக போக டிஷ்ஷில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்கள். தென் வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னா தேங்காய், சோம்பு, வெள்ளைப்பூடு, தக்காளி. ஸோ இந்த 4 பொருளையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த பேஸ்ட்டை. அப்புறம் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து நம்ம இந்த டிஷ்ஷில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம 3 to 4 உருளைக்கிழங்கு கிட்ட பொட்டேட்டோ கிட்ட எடுக்க போகிறோம். எடுத்து அதை நல்லா இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போது நம்ம அதை வேக வச்சு எடுத்தாச்சு. வேக வச்சு அதை தோல்லாம் உரித்து எடுத்தாச்சு. பிறகு கிரேவிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு எல்லாம் ஏலக்காயில் எடுத்தாச்சு. தென் கரம் மசாலாத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் எடுத்தாச்சு. எழுத பிளேட்டில் வச்சுக்கிட்டு ஸோ இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ஒரு பெரிய பேன் எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஹீட் பண்ண விட்டுட்டு அதில் வந்து 4 to 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் விடுங்க. ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம அதில் கடுகு வந்து ஆட் பண்ணுறோம். தென் சோம்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் இருக்குல்ல, அந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ண பிறகு நல்லா அதை நம்ம வதக்கி விட்டுக்கிறோம் அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு. அப்புறம் அது நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி, மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போது கொஞ்சோண்டு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணுறோன்னா அந்த தக்காளி, மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபுல் கிரேவிக்கு தேவையான உப்பை வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஜஸ்ட் அந்த தக்காளி, மிளகாயெல்லாம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம்.
இப்போ ஃபுல்லாக அது வந்து நல்லா வதங்கிருச்சு. வதங்கின பிறகு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம்ல, ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து ஈவனாக நல்லா கிளறி விட்டுக்கணும். ஈவனாக நல்லா கிளறி விட்ட பிறகு அது நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் வேக விட்டுட்டு, இப்போ நம்ம ராஜ்மா பீன்ஸோட ஒரு தண்ணி வேக வச்சு எடுத்தோம்ல, அதை வந்து நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு வந்து இதை கொண்டு வரணும். அப்புறம் வந்து கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கிறோம். ஸோ இதெல்லாம் கிண்டி விட்டு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆன பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல ராஜ்மா பீன்ஸு, அதை வந்து இப்போது இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதையும் நல்லா கிண்டி விட்ட பிறகு தென் அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருப்போம்ல உருளைக்கிழங்கு, ஸோ அதையும் இப்போது கிரேவியில் வந்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறோம். ஸோ இதை கிளறி விட்ட பிறகு நம்ம உப்பு இப்போ தான் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை அப்படியே அந்த கிரேவியில் வந்து டைல்யூட் ஆக விட்டுருங்க. ஸோ இப்போது வந்து இந்த கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த கிரேவி வந்து நல்லா வேக விடணும். ஸோ பாதி வெந்து இப்போ தான் பபிள்ஸ் வர ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஸோ இன்னும் வந்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு இது நான் ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நல்லா கொதித்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த கொதிக்கிறத வந்து கொஞ்சம் நம்ம கிளறி விடணும். கிளறி விட்டு ஸோ அது எல்லாம் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கோங்க இதை கொத்தமல்லியை வச்சு. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ வந்து ஃபினிஷ் ஆச்சு. சூப்பரான ராஜ்மா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.